இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் நேத்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் என்னென்ன ஆஃபர் வந்து போரூர் சரவணால போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி போரூர் சரவணா வந்து இந்த ஆஃபர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் போயிருந்தேன். அப்புறம் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக. ஆனா கோல்டு ஜுவல்லரி மட்டும் அந்த ஷாப்பிங் மட்டும் பார்த்துட்டு நம்மளால வர முடியாது இல்லைங்களா? நம்ம போய் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம். சாரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படி சாரின்னு சொன்னோடனே 1000 வாட்ஸ் பல்ப் நம்ம கண்ணில். சரி, ஓகே, நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். ஏன்னா நிறைய சாரீஸ் வாங்கிட்டோம், இன்னும் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அடுத்தடுத்த ஷாப்புக்கு போய். அப்போ இன்னும் நிறைய நம்ம வாங்கிட்டே இருப்போன்றதுக்காக ரொம்ப கண்ட்ரோல்டாக கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு, கடவுளே நான் எனக்கு பார்த்தா கூட கண்டிப்பாக சாரி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போயிருந்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆனால் எல்லாமே வேஸ்ட்டுங்க. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் கண்டிப்பாக அந்த பிளான் சொதப்பலாக தான் போகும். வேற ஒரு பிளான் நம்மளுக்குன்னே வெயிட் பண்ணும். நம்ம எதிர்பார்க்காம பிடிச்சிருக்கோம், நம்ம பிளானே இல்லைனாலும் அன்றைக்கி தான் சாரீஸ் ரொம்ப கலெக்ஷன்ஸ் அழகாக தெரியும், நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், வாங்கணும்னு தோணும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி நேற்று நான் போயிட்டு வாங்கிட்டு வந்த சாரீ தான் ரொம்ப மினிமமாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் தான் இன்னும் நிறைய ஷாப்புக்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த ஆடி ஆஃபரை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதனால கொஞ்சம் மினிமமாக தான். முக்கியமாக ப்ளவுஸ் செக்ஷன் போகவே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் போரூர் சரவணாவும் போயிட்டு குரோம்பேட் பாடியெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், குமரன் சில்க்ஸ்லாம் போனால் அங்கே நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ரேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் அங்கே போய் என்னால் எடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்க முடியாது. அதனால் இந்த வாட்டி கண்ட்ரோல்டாக, கடவுளே ப்ளவுஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். சாரீஸ் மட்டும் ஒரு 2-3 சாரீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ நான் பட்டு சாரீ செக்ஷனுக்கு தாங்க போயிருந்தேன். பட்டு சாரீ செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டி போரூரில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் கூட இருக்குது. நான் வந்து சாஃப்ட் சில்க் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். சாஃப்ட் சில்க் தான் ஒரு நாளெல்லாம் நம்ம கட்டியிருந்தால் கூட அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப அழகான கலர், ட்ரெடிஷ்னல் கலர். நம்ம ஃபிங்கர் கவுண்டில் தாங்க கலர்ஸ் இருக்கும். அதனால் கலர்ஸில் நம்ம வைட் வெரைட்டிஸ் பார்க்க முடியாது. லைட்டர் ஷேட், அப்புறம் வந்து டார்க்கர் ஒன் அப்படி தான் இருக்குமே தவிர, பட் ஆனால் கலர் வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ நான் எடுத்துகிட்டு வந்தது இந்த கலர் தான். இது வந்து நல்ல டார்க் லீஃப் க்ரீனில் டார்க் ப்ளூ கலர். இது வந்து நேவி ப்ளூ அப்படி தான் சொல்ல முடியும், ராயல் ப்ளூ கிடையாது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. பொடி கட்டும் சின்ன செக்குடு போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக்குடு வந்து இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ்லாம் ஜரி, வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் நூலில் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு நியர்பையில் காட்டுற எப்படி இருக்குன்னு தெரியுதா பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குங்க சாரீ. அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி ரெண்டுமே ஜரி தான். இந்த ஹரிசாண்டல் லைன்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு ஜரி, வெர்டிக்கல் லைன்லாம் வந்து காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க. நான் கூட த்ரெட்டுன்னு நினச்சேன், ரெட் த்ரெட்டுன்னு, பட் ஏன்னா காப்பரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்டர் தாங்க ஹைலைட். இப்போல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் தான் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் லுக்குன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ நான் கட்டியிருக்கிற சாரீ கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் எவ்வளோ பழைய சாரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய கெஸஸ்க்கு நான் வெயிட் பண்ணுவேன். இந்த வீடியோட எண்டில் நானே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த சாரீ பார்த்துடலாம். இந்த சாரீ பார்த்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சும்மா பேருக்கெல்லாம் சொல்ல முடியாது, கட்டினா செம்ம அழகாக இருக்குங்க சாரீ. எனக்கே அப்படி பார்த்த உடனே ஒரு சில சாரீலாம் நம்மளுக்கு எடுக்கணும்னு தோணும்ல, அதில் இதுவும் ஒன்று. எல்லா சாரீக்கும் இப்படி தான் சொல்லுவேன். அழகாக இருக்குங்களா? ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டு. நம்ம இவ்வளோ மொத்தமாக அந்த ப்ளீட் எடுத்தால் கூட அப்படியே இருக்கும், நம்மளுக்கு அந்த புஃப்னு தூக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்து, முக்கியமாக இந்த ஆரணி சாஃப்ட் சில்க்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதோடைய பல்லு வந்து இதே மாதிரி தான் ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ப்ளவுஸுமே ரன்னிங் தான், இதே சேம் செக் தான். ஆனால் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை போட்டுக்கலாம் இந்த ப்ளூ கலரில். ஸோ இப்போ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்துடலாம். 770 ருபீஸுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாரீ. அப்புறம் இன்னும் நான் ஒரு 2 சாரீ தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃபரில், மற்றபடி ஆனால் சாரீ எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த சாரீ இது வந்து 1+1. நம்ம ஒன்று மட்டும் போரூரில் எடுக்க முடியாது. போரூரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 சாரீ எடுக்கணும். குரோம்பேட்லேயும் 2 சாரீ எடுக்கணும். ஆனால் பாடியில் ஒரு சாரீ வந்து ஹாஃப் ரேட்டில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சாரீ ரொம்ப அழகு சாரீங்க, ரொம்ப அழகு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஓவன் தான்.
அது ஒரு மாதிரி டிஷ்யூ கலந்த மாதிரி இருக்குது, கோரா காட்டன் மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஓவனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி திரும்பினா இந்த டிஜிட்டலில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒயிட்டில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் saree. உங்களுக்கு வந்து ஒரு டார்க்கர் ஷேட் பீச் கலர், ஆரஞ்சு கலர் லைட்டர் ஷேடு, அப்புறம் லைட்டாக அங்கே கொஞ்சம் எல்லோ கலர், அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இக்கட் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஷிபோரி இக்கட் அந்த மாதிரி வருவீங்க, அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ சாரியோட ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜரியோ எதுவுமே வந்து ஸ்லீவ்ஸ்க்கு கூட கொடுக்கல, பிளெயினாக இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சாரியோடைய பல்லு வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஓவன், செம்ம அழகாக இருக்குங்க. இந்த saree வந்து பார்க்கறத விட நம்ம கட்டினா தானே இந்த saree அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இதோட ப்ளவுஸ் தைக்கலாமா இல்லை வேறு ப்ளவுஸ் எடுத்து தைக்கலாமா அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து சாஃப்ட் சில்க்குன்றதுனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா saree வெரைட்டிஸுமே வந்து நம்ம வீடியோஸில் வரும். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து நம்ம சாஃப்ட் சில்க் மட்டும்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். saree ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கலர் செம்ம அழகாக இருக்குது. டார்க் கலர், டஸ்கி கலர், பீட்டிஷ் கலர், இல்லை நல்ல நீங்கள் ஃபேர் யார் கட்டினாலுமே வந்து இந்த saree கலர் வந்து ரொம்ப அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு எந்த saree நல்லா இருக்குது, உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த saree சொல்லணும். இதுதான் 3rd saree, இந்த வீடியோட லாஸ்ட்டு saree. ஸோ இது வந்து ஒரு டொமேட்டோ ரெட் கலரில் உங்களுக்கு வந்து டீல் ப்ளூ கலர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. பனாரசி saree மாதிரி ஃபுல் ஜரி ஓவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சாரியில் நீங்கள் வந்து பல்லு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பல்லு தனியாலாம் கிடையாது, அப்படியே ரன்னிங்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேசல்ஸ். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சாரியோட வரலைங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் லுக் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த saree கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அழகாக இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல் ஜரி ஓவன். இந்த கலர் எவ்வளோ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குது. இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதாங்க அந்த சாரியோட ப்ளவுஸ். செம்ம அழகு. இந்த சாரிக்கு பேர் வந்து தபஸ்வி சில்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அதோட ப்ளவுஸு. ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜமிக்கியும் ஜர்தோசி அப்புறம் கொஞ்சம் வந்து த்ரெட்டுலேயும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரெட் கலர் இருக்கிறதுனால, சாரியில் ரெட் இருக்கிறதுனால ரெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? எனி கெஸ்ஸஸ்? இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், யார் வேணாலும் வாங்கலாம். இது ஒரு கல்யாணத்துக்கே நம்ம கட்டிட்டு போகலாம், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, தேடிட்டுருக்கேன் டேகு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595. ஸோ இந்த ப்ளவுஸ் மட்டுமே நம்ம போய் வாங்கினா கண்டிப்பாக வந்து ஒரு 250 300 rupees இருக்குங்க. அதுக்கு கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து அந்த குத்துற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மெட்டீரியல் கிடையாது, நல்லா சாஃப்டான மெட்டீரியல் தான். ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறது சூப்பராக இருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் சாரியோடைய டேக் உங்களுக்கு நான் காமிக்கல. ஸோ இது வந்து நான் 1+1 ஆஃபரில் எடுத்திருந்தேன். என் கூட எங்கள் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க, அவங்களும் நானும் தான் 1+1 ஆஃபரில் எடுத்தோம். 1195க்கு 2 sarees 1+1. ஸோ நான் வந்து இது ஒரு saree, அவங்களும் அப்படின்னா 600 rupeesங்க இந்த saree. ரொம்பவே அழகாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸில் இருந்தீங்க. எங்கள் ஊரில் திருவிழா நடந்தது. ஸோ திருவிழாவை வந்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுவேன். திருவிழாவுக்கு போனால் என்னென்னமோ வாங்குவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த கிளிப்பு பேண்டு சாரிக்கு மேட்சாக போடுறது தான் பிடிக்கும். இந்த கிளிப்பு தாங்க நான் சொல்லியே ஆகணும், அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் பூவில் வந்து எனக்கு பெருசாக வந்து விருப்பம் கிடையாது. பட் ஆனால் இல்லாத பட்சத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். கிளிப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்டர்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees. பிளாஸ்டிக் பூ தான், பட் எட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளார் மாதிரி தான் இருக்கும். தலையில் வச்சுட்டு கொஞ்சம் எட்டேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ஃப்ளார் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க. ஃபினிஷிங்லாம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை, ஏன்னா இது வந்து ரோட்டு கடையில் திருவிழாவில் வாங்கினது தான். ஒரு 50 rupeesக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி.
அப்புறம் வந்து இந்த பேண்டில் வந்து ஜஸ்ட்டு 10 ருபீஸ் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு 40 ருபீஸ்க்கு இந்த 4 கலர் பேண்டும் வாங்கியிருந்தேன். நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி வெல்வெட்டில் இருக்கிற பேண்ட் வாங்கிடுவேன். ஏன்னா சாரீக்கு மேட்சாக அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி பல ஹாப்பியான வீடியோஸ் உங்களுக்கு என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஆல். இன்னொரு ஹாப்பியான வீடியோவில் சந்திக்கிறேன்.